கொஞ்சம் வயசு கம்மரி பிள்ளை கொஞ்சம் படியான பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை ரோட்ல என்ன ஆடிட்டு இருக்கேன். சரி ஓரமா போவோம், ஒதுங்கி போவோம். நான் உங்க அத்தை மகள இல்ல உங்க மாமி மகளை வந்துட்டு ஏறிக்கிட்டு அடிக்கிறேன். ஏறிட்டு அடிச்சேன்னா நாரிக்கிட்டு போயிடுவேன். யார் அடியோ வாயாங்க வாயானே பொம்பளை பிள்ளை காரி துப்புனா கூட பேசாம கேட்டு போவேன். ஒரு பொம்பளை பிள்ளை இப்படித்தான் இருக்கணும். பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சு. ஆனா தமிழ்நாட்டு பெண்மணி இப்படித்தான் இருக்கணும். உங்களை கண்டபடியே வஞ்சிருக்குது. இடிச்ச உடனே என்னதானே வந்துச்சு. ஆமா வஞ்சிட்டு போகுது. அப்படி அந்த பிள்ளைக்கு உரிமை இருக்குது, வஞ்சிட்டு போகுது. இந்த புள்ள பேசுற பேச்சுக்கு ஒரு ஆம்பளையா இருந்தா ஒக்கலை ஒண்ணு அவன் இருக்கணும், நான் இருக்கணும். ஆனா கொஞ்சம் யோசிக்கணும். பொம்பளை பிள்ளைகிட்ட அடங்கி போறது தப்பே கிடையாது. அப்பதான் கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும். ஒரு பொம்பளை பிள்ளை தன்னந்தனியா அப்படி ரோட்டுல ஆடிக்கிட்டு தெரியுது. இத்தனை வேற ஆம்பளை சார்பா உங்களுக்கு துடிக்குதோ இல்ல, எனக்கு கடந்த துடிச்சு. உனக்கு துடிக்க முடியும். என்ன துடிப்பு? இரக்கத்தோட அந்த துடிப்பு. இந்த பிள்ளைய ஆட விடலாமா? ஆட விடக்கூடாது. இந்த ஒரு நிமிஷத்துக்கு மேல ஆட விடக்கூடாது. இது காலத்துல ஒரு தாயை கட்டி அது வீட்டுக்கு தோல்ல போட்டுட்டு விடிய விடிய வச்சு 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 ஏங்க வாய்ப்பு பிடிச்ச பாருமா. எப்படா இவன் வைப்பேன். ஆனா பொம்பளை பிள்ளை அறிவு இருக்கா, சூடு இருக்கா, சொரணை இருக்கா. அத்தை மகனா மாமா உன்னை கட்டி பிடிச்சதுக்கா? அம்மா கட்டி பிடிக்க கூடாது. ஒரு பொம்பளை ஆம்பளை கட்டி பிடிக்க கூடாதா? ஒரு நியாயமே. அதுல எப்படி நீ என்ன என் மாமன்னா மச்சானா? ரொம்ப பொம்பளைய போட்டேன். நான் மச்சானதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் என் மாமனத்தையும் கட்டிக்கிறேன். நான் அடம் பிடிச்சியே இன்னைக்கு சொல்றேன். ஊருக்குள்ள ரொம்ப பொம்பளைய அவ்வையார் தான் போகணும், கல்யாணம் ஆகாது. நாங்க அண்ணியர் தான் ஒத்துக்கிறோம். சரி இப்போ ஒரு குளத்துல தாமரை பூ இருக்கு. தாமரை பூ பாத்திருக்கேன். எப்படி இருக்கும்? அது வயசுக்கு வராத பூ. சரி வயசுக்கு வந்து அப்படி இருக்கும். அது இந்த குளத்துக்குள்ள பார்த்தோம்னா மீன் குஞ்சுக இருக்கும், தவளைகளும் இருக்கும். அதுக்கு வேற யாரும் இல்ல. அதுக்கு அத்தமையும் மாமன் யாருக்கு. ஆனா இந்த தாமரை பூ தேன் இருக்கிறது அதுகளுக்கு தெரியாது. அதுக்குள்ளேதான் பிறணும், அதுக்குள்ளேதான் புழங்கு. ஆனா தெரியாது இந்த பூவுக்குள்ள தேன் இருக்கும்னு. ஆனா எங்கேயோ இந்த வண்டு பறந்து வந்து அந்த பூவுக்குள்ள லாவகமா அந்த பூவுக்குள்ள இருக்கிற தேன் லாவகமா எடுக்கும். பத்தியா நீ தாமரை பூ மாதிரி அந்த வண்டு மாதிரி அப்ப நீ அண்ணன் மாமா மேனா அத்தை மேனாங்கறியல்ல. சரி இப்ப நான் உன்னை கேக்குறேன். என்ன கேக்குற? உன் கழுத்துல ஒரு தாலியை கட்டி போடுறேன். சும்மா ஒரு பேச்சுக்கு. கட்டிட்டானும் புளுபுளுன்னு நீ கட்டிட்டா இங்க புளுபுளுன்னு கிளுகுளு. அத வேணா சொல்லு. பேச்சுக்கு தாலியை கட்டிட்டோம்னா உங்க அம்மாவை நான் எப்படி கூப்பிடணும்? எங்க அம்மாவை அத்தைன்னு கூப்பிடணும். உங்க அப்பாவை நான் எப்படி கூப்பிடணும்? மாமான்னு கூப்பிடணும். அப்ப புரியுதா? அண்ணியம் ஆனாலும் கல்யாணத்துக்கு பிறகு நீ என்ன மனசு ஏங்குது பேசு. உனக்கு எதுக்கே ஏங்குது வீங்குது? எதுக்கே ஏங்கணும்? நான் தான் உன்னை கட்டணும்னு நினைச்சாதான் நீ எங்க அம்மாவை அர்த்தனை கூப்பிட முடியும், எங்க அப்பாவை மாமான்னு கூப்பிட முடியும். நீ என்னை காதலிக்கிறியா? நான் உன்னை காதலிக்கிறேன். என்னை மாதிரி ஒரு வயசு பையன் தேடினாலும் கிடைக்காது. நீ வீம்பு பிடிச்சின்னு வச்சுக்க. சரி அவ்வையாரா போயிடக்கூடாதுங்கிற எனக்கு 1000 பேர் இருக்காங்க. ஏமா பார்த்த உடனே காதல், பார்க்க பார்க்க காதல், பார்க்காமலே காதல். ஏங்குறானா ஏங்க மாட்டானா? இப்படி செப்பு சொல்லைய எப்படி எப்படி பறைக்கணுமா? அடே அப்பா அழகா ஒரு பொம்பளை பிள்ளைய படைச்சு போட்டோம்னா எவனுக்குமா ஏக்கம் வரும்? எதுக்கே ஏக்கம் வரணும்? எதுக்கு ஆசை வரணும்? சரி விளக்கமா கடையில கிளிய கிளிய காரி துப்புனால கூட எனக்கு காதல் வந்துருச்சு. உண்மையில ஒப்பந்த சத்தியமா காதல் எங்க அப்பா சத்தியமா சொல்றேன். பார்த்தாலும் பார்த்துட்டா உன்னை பார்த்தோம்னா என் பொண்டாட்டியாவும் கூட வர மாட்டேங்குது. பொண்டாட்டி வீடியோ பார்த்து செருப்பு கட்டி நாளைக்கு வீட்டுல போனோடனே அடிக்கும். கல்யாணம் வந்தாலும் பிறகு எனக்கு கல்யாணம் ஆகலாம். இப்பதான் ஒரு பொண்ணை பார்த்து பூ வச்சுட்டு வந்திருக்கு. அப்படியா? எப்ப? இப்ப வர்றப்பயா? அந்த பிள்ளை வேண்டாம். அந்த பிள்ளை போதும். நான் வேணாங்க. ஏமா
எனக்கு வேணாங்க. எனக்கு அங்கே இருக்காங்க எங்க ஊர்லயே. பொம்பளை பிள்ளைகிட்ட ஒரு செல்ல கொடுத்தோம்னா தாய் தகப்பனுக்கு சுலபமான வேலை. எதுக்கு கல்யாணம் பார்க்கறதுன்னு அவசியமே இல்ல. பஸ் ஏறி ஓடியாடுறதுக்கு வச்சா போதும். அதுதான் எத்தனை பிள்ளைங்க வந்திருப்பாங்க. ஆனா இந்த பிள்ளை வரவே வராது. கைய போட்டாட்டியே வராதுன்னு கைய நீட்ட கூடாது. நீங்களும் கைய நீட்டாம கை பதனா வாய் பதனா உங்களுக்கும் கை ஆங்க நீட்டவும். நீட்ட பிறந்தது ஆம்பளை, காட்ட பிறந்தது என்னத்தை காட்ட பிறந்தது. ஏமா நீட்ட பிறந்தா எப்பவுமே அசிங்கம் பேச மாட்டேன். சரி உழைச்சிட்டு வந்து காசை கையில நீட்டும். அப்படி சரி அப்ப என்ன பண்ணணும், கொடுக்கற காசு கொஞ்சமா இருந்தாலும் அதுக்குள்ள குடும்பம் பண்ணி காட்ட. அதனால நீட்ட பிறந்தது ஆம்பளை, காட்ட பிறந்தது பொம்பளை. சரி நீங்க யாரு இந்த இடத்துல? நீ யாருமா? நீ யாரியா? நீ யாரு? யோ நீ யாரு? ஏன் குழப்ப நீ கெடுக்கிற? ஏன் குழப்ப நீ தான் கெடுக்கிற. கெடுத்துட்ட. ஏன் குழப்ப நீ கெடுக்கிற? ஏன் குழப்ப நீ கெடுத்துட்ட. நீ என்ன பண்ணி புடுவ? இல்ல நீ என்ன புடுங்க போற? ஆம்பளை சார்பா ஆம்பளை பெருசாவும் பேசுறதுக்கு நாங்கள போட்டுக்கிறேன். நாங்க பொம்பளை பெருசால பொம்பளைங்க நாங்க பெருசுன்னு போட்டுக்கிறோம். கொண்டோம்னா 4 பேர் உட்கார்ந்துகிட்டு கூட குடும்பத்தை கெடுப்பியே. யாரு? பொம்பளை. பொம்பளைகளா? பொம்பளைகளே நினைக்காதே ராசா. இது நினைக்க கூடாதுங்க. பொம்பளை லேசா மட்டும் நினைக்காத. ஆக்க பொடத்தவரே பொம்பளை தான். சரி என்ன ஆம்பளை? ஆம்பளை எதுக்கு? ஆம்பளை எதுக்கா? எதுக்கு? ஆம்பளை எதுக்கா? ஆம்பளை இல்லாம நாங்க எல்லாமே பண்ணி போடுவோம் போலாம். நீங்க என்ன பண்ணி போடுவீங்க? இல்ல நீங்க என்ன பண்ணி நீங்க என்ன பண்ணி போடுவீங்க? நாங்க எல்லாமே செய்வோம். நாங்க எல்லாமே பண்ணுவோம்மா. நாங்க எல்லாமே பண்ணுவோம். கார் ஓட்டுவோம், பஸ் ஓட்டுவோம், லாரி ஓட்டுவோம், அனைத்தையும் ஓட்டுவோம். நாங்க கார் ஓட்டுவோம், பஸ் ஓட்டுவோம், லாரி ஓட்டுவோம், வேன் ஓட்டுவோம், எல்லாமே ஓட்டுவோம். வானத்துல பறக்கிற ஏரோப்ளேனை கூட நாங்க ஓட்டுவோம். நாங்க அதையும் ஓட்டுவோம். எல்லா வேலையும் எல்லாமே ஓட்டுவோம். உங்களையும் ஓட்டுறது நாங்க தான். நாங்க உங்களை விட இன்னும் அப்படி சொல்ல ஆம்பளை வேலை ஆம்பளைய பார்க்கணும், பொம்பளை வேலை பொம்பளைய பார்க்கணும். என்னைக்கு ஆம்பளை வேலையை நீங்க பார்க்கணும்னு நினைச்சியோட சரி அன்னைக்கே நாடு நாசமா போச்சு. என்னத்துக்கு? 4 செவத்துக்குள்ள பார்த்தோம்னா தோப்புல தேஞ்சா ஒரு பாத்துக்கணும். சரி அந்த கதை தான் குடும்பத்திலயும் நடக்குது. ஆனா எல்லாமே பண்றோம்னு கேக்குறீங்கல்ல. சரி கார் ஓட்டிய ஏத்துக்கிறாங்க, நீங்க பஸ் கண்டக்டர் பெண்ணா இருக்கிறாங்க, டிரைவர் பெண்ணா இருக்கிறாங்க, அனைத்துலயும் நீங்க இருக்கிறீங்க. நான் தான் கேக்குறேன், எல்லாரும் சேர்ந்து ஜல்லிக்கட்டுன்னு ஒண்ணு போராடி வாங்கணுமே, அந்த ஜல்லிக்கட்டுல மட்டும் நாங்க மட்டும் தான் அடக்கிட்டு இருக்கோம். ஏன் பொம்பளை நீங்க வந்து ஏன் அடக்கணும்? நான் வளர்க்கறது யாரு தெரியுமா? இப்ப முதல்ல வளர்க்கறதுக்கு பொம்பளைங்க பயப்படுவாங்க. சரி இப்ப இது இங்கே தமிழ்நாட்டுல ஒரு பெண்மணி வளர்த்துட்டு இருக்காங்க. சரி அடுத்த கிழமன்னு ஒண்ணு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நானே இறங்குவேன். அதனாலதான் உங்களை கட்ட முடியலையே. உங்களை அடக்க முடியலன்னு அடக்க முடியாதியா? அதையும் அடக்க முடியாது, எங்களையும் அடக்க முடியாது. அந்த இடத்துக்கு பொம்பளை வந்துட்டாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகி போயிடுவாங்க. நான் தான் கேக்குறேன், ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான். ஏன்னா நேரத்தையும் காலத்தையும் அனுசரிக்கணும். கண்டிப்பா தூரம் பேசுறீல்ல, ஆண்கள் தான் மேல இருக்கணும், பெண்கள் தான் கீழே இருக்கணும். அது உனக்கு புரியுதா இல்லைங்கிறதுனால சின்ன பிள்ளையில இருந்து ஆண் குழந்தையும் பிறக்குது, பெண் குழந்தையும் பிறக்குது. கண்டிப்பா கை ஆடும், கால் ஆடும். ஆடுமா? இது தவிர என்ன ஆடும்? அதுக்கப்புறம் இது தவிர என்ன ஆடும்? இது தவிர எல்லாமே தான் ஆடும். தலை முடி ஆடும். ஆடும். பெண்களுக்கு ஆடும், நாங்களும் பங்கு வளர்க்குறோம், எங்களுக்கு ஆடும். ஆடும். இது தவிர என்ன ஆடும்? என்ன ஆடும்? ஒரு மசரு ஆடும். யோ ஆடணும்னா குறைச்சது ஒரு 12-13 வருஷம் நீங்க தவம் இருந்தாதான் லேசு பசா ஆடும். இன்னைக்கு நேத்து ஆட்டுக்கிட்டு தெரியுற உங்களுக்கு எவ்வளவு ரப்பூர் அங்க இருந்தா இங்க பேசிட்டு இருக்க கூடாது. எங்களுக்கு எவ்வளவு ரப்பூர்? உங்களை விட எங்களுக்கு அதிகமாவே இருக்குது. என்ன என்னதுன்னு கேட்க மாட்டீங்க? என்னது? பரவாயில்ல, என்ன நானே இதை சொல்றேன். சொல்லு. இவங்கெல்லாம் நினைப்பாங்க, என்னடா கவிச்சையா பேசுறேன், என்னடா 12-13 வருஷத்துல என்ன. நான் என்னைக்குமே அவஸ்தகுணமா பேச மாட்டேன், அசிங்கமாவும் பேச மாட்டேன். என்ன தெரியுமா ஆடும்? என்ன ஆடும்? இப்ப பொம்பளை பிள்ளை சின்ன பிள்ளை இருக்கு பத்தியா, சின்ன பிள்ளைகளுக்கு காது குத்துவாங்க. காது குத்தும் போது தொங்கக்கூடிய தொங்கட்டா அந்த கோடை போட்டோம்னா, சின்ன பிள்ளையில போட்டாங்க, சின்ன பிள்ளையில போட்டா அப்படியே ஆடும், தொங்கி போயிடும். ஆமா, ஓட்ட பெருசா இருக்கும், அந்த துவாரம் பெருசா. ஓ சின்ன காதுல உள்ள ஓட்டம். ஓ காதுல உள்ள ஓட்டைய சொல்றீங்க. அப்புறம் ஒரு 12-13 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அந்த காது பக்குவப்பட்டிருக்கும். பக்குவப்பட்டு அந்த முத்தி போயிடும். முத்துனதுக்கு அப்புறம் பக்குவப்பட்டதுக்கு அப்புறம் சரி. யோ என்னத்த சொல்ற? ஓட்ட பெருசா ஆனா போ அகட்டி. இந்த துவாரம் பெருசா காதுல உள்ளதுமா விளக்கம் கொடுக்கணும்ல. சரி சரி சரி. எதுவும் பேசுறீங்களா? இல்ல இந்த இடத்துல என்ன பண்றீங்க? இந்த இடத்துல வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். நான் பழம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். பழ வியாபாரம்? ஆமாங்க. பழ வியாபாரமா பழ வியாபாரமா? பழம். என்ன பழம்? இளந்த பழம். இந்த இளந்த பழ வியாபாரத்தை எடுத்து சொல்லுங்க. சொல்லிடுறேன். இளந்த பழம், இளந்த பழம், இளந்த பழம். இது ஜெக்கச்ச வந்த பழம், இது ஜெக்கச்ச இனிச்ச பழம். எந்த பழம், எந்த பழம்
கணக்கா உனக்கு கணக்காமா? நம்மளது என்னைக்குமே உலக கணக்குதான். உனக்கு கணக்கா? அப்ப பிசினஸ் லேடி இழந்த பழம் விக்கிறீங்க. ஆமாங்க. நானும் ஒரு பழம் விக்கிறேன், பொம்பளை ஆளுகளுக்கு பிடிச்ச பழம். 400 பழம் விக்கிறீங்களா? நான் ஒரு பழம் விக்கிறேமா. நீங்க ஒரு பழம். அந்த பழம் பொம்பளை ஆளுகளுக்கு ரொம்ப பிடிச்ச பழம். என்ன பழம்? வாழ்க்கையில பொம்பளையா பிறந்துட்டே எங்க பழத்தை ஒரு வாட்டியாவது கையில பிடிக்கும். என்ன பழத்தையா? அப்படி பிடிக்க ஆரம்பிச்சுன்னா பெண்களுக்கு பார்த்தோம்னா பேராசை அதிகம். செத்த புடிச்சோம் விட்டோம்னா விடுவாங்க, செத்த புடிச்சோம் கரைச்சோம் விட்டோம்னா விடுவாங்க. கரெக்ட் ஆரம்பிச்சியே சரி அந்த கொட்டை கண்டு பட்டாதான் உசுன்னு தூக்கி தெளிவா பேசணும். அடுப்பங்கரைக்கு போனாதான் பெண்ணு அடுப்பங்கரைக்கு போயிட்டோம்னா எங்க பழத்தை பிடிச்சிருவாங்க. சரி அதுல பார்த்தோம்னா உங்க பழம் இழந்த பழம். ஆமா. எங்க பழம்? புளியம்பழம். கொட்டை வர்ற வரைக்கும் விட மாட்டாங்களா? விடவே மாட்டாங்க. ஓஹோ, நீங்க கொடுத்து பாருங்க உங்க பழத்தை. ஐயே வேணாம் வேணாம். வீட்டுல இருக்க முளைக்கக்கூடிய பழத்தை. இப்ப உங்க பழம் பார்த்தோம்னா எங்க பழம் நாள் பட்டு வரும், அழுகவே அழுகாது. சரி. ஆனா உங்க இழந்த பழம் இருக்கு பத்தியா? ஆமாங்க. கேக்குற விலைக்கு நீங்க கொடுக்க அடம் பிடிச்சிட்டியே. சரி 3-4 நாள்ல பார்த்தோம்னா அந்த காம்பு கிட்ட புழு காம்பு கிட்ட புழு பிடிக்காது. கேட்க சொல்லிச்சா? ஏம்மா? எந்த கம்பெனி தெளிவா சொல்லியா? புழு பிடிக்காம இருக்க நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோம்? உங்கள மாதிரி பெண்கள் எல்லாம் பார்த்தோம்னா சரி இடிச்சு அவிச்சு போட்டு உரல்ல போட்டு இடிச்சு போட்டு இழந்த வடை செய்வாங்க. அந்த இழந்த வடையில என்னென்ன சேர்ப்பாங்க தெரியுமா? உப்பு, காரம், பூண்டு எல்லாரும் சேர்ப்பாங்க. கெட்டு போகாம இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பொருள் சேர்ப்பாங்க. என்ன பொருள்? புளி. அதுலயும் பாரு எங்க சாமி அங்க சேருது. உங்க ஜாமானா? உங்க கைவசம் உப்பு வச்சுக்கோங்க, மிளகாப்பொடி வச்சுக்கோங்க, வெல்லம் வச்சுக்கோங்க, குடமிளகாய் வச்சுக்கோங்க, கேரட் வச்சுக்கோங்க, முள்ளங்கி வச்சுக்கோங்க. சரி. ஏன்னா வயசு பிள்ளைங்க இதைத்தான் மெயினா வாங்குதுங்களா? எனக்கு தெரியாது. சரி. காதோட வந்த சேதி எப்படி? யார் உங்களுக்கு? ஆமாம்மா. உங்களுக்கு வந்துருச்சு. என்ன பழம் இருந்தாலும் சரி. சரி. எங்க சாமான் சேர்ந்தாதான் அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட். யார் உங்க ஜாமான்? உங்க ஜாமான் சேராட்டினா 2 பேரும் சேரலன்னு வச்சுக்க. அம்படுத்தேன். நீ தனியா குச்சியை பிடிச்சிட்டு அவ்வையாரா இருக்க வேண்டியது. வந்ததுல இருந்து அவ்வையாரா வேற எதுக்காக அவ்வையாரா கூடாதுன்னா ஒரே வழி இருக்கு. என்ன வழி? மணியனை ஏத்துக்க. அப்படிலாம் ஏத்துக்க முடியாது. தீர்த்துக்க விடு. அப்படிலாம் தீர்க்க விடணுமா? ஆமா. என்ன ஏத்துங்க? அந்த தீர்க்கு இல்லம்மா. சரி கல்யாணமா ஏன் தீர்க்காது? சரி 2 பேரும் ஆடி பாடி வியாபாரத்தை பார்த்துருவோமா? கூட்ட நடக்குது ஊருக்குள்ள, அங்க குந்தி பேசுவோம். ஒன்ன என்ன சேர்த்து வச்சு ஊரே ஒன்னா பேசுதடி. நம் காதல் தோல்வி என்ன நாடே நாளா பேசுதடி. வந்துடடி வந்துடடி ஆறுதல் தந்துடடி. உண்மையை சொல்லிடுவோம், ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துடுவோம். உண்மையை சொல்லிடுவோம், உனக்கு எனக்கும் காதல் அப்படிங்கிற உண்மையை சொல்லிடுவோம், ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துடுவோம். பள்ளங்குழி அடைவாடி அடிய பள்ளங்குழி அடைவாடி வெட்டிக்காரோட கிட்டிதான் அடிச்சிருப்பேன். ஆமா. அடி ஒத்த கல்லு மூக்குத்தியா ஒத்தையில இனத்தியா. ஒத்த கல்லு மூக்குத்தியா ஒத்தையில வர இனத்தியா. அடவேடோரு ஒத்தையில மூக்குத்தியா வாங்கி இவத்தியா. கம்பத்து கொடு கண்ணங்க யோசனை கம்பத்து
கல்யாணம் கல்யாணம் மாறிக்கோ கல்யாணம்மா கல்யாணம் செய்ய விட்டு ஏன் ஒதுங்குற? நீ நல்ல பிள்ளை இருந்தா அப்படியே இரு. என்ன பண்ண போற அஞ்சாறு ரூபாய்க்கு மணி மாறு கணக்குக்கு பொறுப்பபடி அஞ்சாறு ரூபாய்க்கு மணி மாறு கணக்குக்கு பொறுப்பபடி அம்மோடு மீனாட்சி பாப்பா அவன் கண்ணுக்கு அம்மோடு நான் சிறையெடுப்பே நகை கொட்டுமே அது சென்னாலே பட்டியலை கண்டாங்க நல்லாவே பாடுறீங்க. உங்களை பார்த்த உடனே இதுவரை ஆரம்பிச்சிச்சு. இது காதல் 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 இல்லையே சாதல் என்ன மாதரன் வெளியிலே அமுதம் உண்டு நஞ்சம் உண்டு. இங்க பாரு என்ன காந்த கண்ணழகின்னு சொன்னேன். அருமையான இந்த கண் வந்து ஒரு ஈர்ப்பு எல்லாத்துக்கிட்டமே இருக்காது. நீ அப்படி பார்க்காதம்மா. எனக்கு என்னென்னமோ வேணாம் வேணாம் நீ திறந்தே இருக்கட்டும். அதனால என்னுடைய காதலை உங்களுக்கு சொல்லணும்னா என்னுடைய நடையில சொந்த பாடல் சொந்த மெட்டு. ஹலோ ஹலோ முட்டு விரிந்தவள் புது மோகம் நிறைந்தவள் உன்னை தொட்டு தொட்டு பேச எந்த மனசு துடிக்கிறடி. உன்னை சொந்தம் கொண்ட இந்த கோலை மனசு தவிக்கிறடி. உன்னை சொந்தம் கொள்ள இந்த கோலை மனசு தவிக்கிறடி. முட்டு விரிந்தவளே புது மோகம் நிறைந்தவளே முட்டு விரிந்தவளே புது மோகம் நிறைந்தவளே தொட்டு தொட்டு பார்த்த இந்த மனசு துடிக்கிறடி. சொந்தம் கொள்ள இந்த கோலை மனசு தவிக்கிறடி. சொந்தம் கொள்ள இந்த கோலை மனசு தவிக்கிறடி. முட்டு விரிந்தவளே புது மோகம் நிறைந்தவளே முட்டு விரிந்தவளே
காரணத்தினால உங்க மேல அளவு குடிக்கல பிரிய பிள்ளைக்கு வேற ஒண்ணும் இல்லை. என்ன விட்டு உன்னை பிரிஞ்சு கூப்பிடத்தான் மனசு சொல்லுது. மனசெல்லாம் ஒன்னே எண்ணி வெறுவாயம் எழுது. என்ன கட்டிக்கொள்ள நீ எப்ப வருவே மன்மதராசனே. நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு உண்டாச்சு. இப்படி எத்தனையோ விஷயங்கள் அறிவியல் பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் புராண கதை பூர்வமாகவும் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அப்பா கிட்ட போனியாமா? அப்பா கிட்ட நான் போகல, அப்பா கிட்ட அவன் தான் போனான். ஏமா நீ போலையா? அப்பா அவன்கிட்ட தான் வந்தாரு, நீ தான் முன்னாடி வந்துட்ட. சரி, அப்பா என்னடி சொன்னாரு? என்னது? அப்பாவை சந்தோஷமா வச்சிருக்கோம். வயசான கட்ட அவர் நல்ல முடிய எடுத்து கொடுக்கறதுக்கும் பிடிச்சு விடுறதுக்கும் என்ன வச்சிருக்கேன். எங்க அப்பாவை நீ யாரடி சந்தோஷமா பாத்துக்கிறதுக்கு?
எங்க அம்மா இருக்காங்க, பணிவிடை அண்ணன் தம்பி 7 பணிப்பெண். ஓ பணிப்பெண்ணா? சரி, அதையும் தாண்டி அப்பா வேற ஏதாவது சொன்னாரா? அவர் சொல்றதெல்லாம் கேட்கணும், கண்ணு கருத்துமா காவலுக்கு போய் சொன்னார். காவலுக்கா? இது என்ன புது கதையா இருக்கு? காவலுக்கு நான் ஏண்டி போகணும்? நான் என்ன காவல்துறையா இல்ல ராணுவத்துறையா? நான் ஏன் காவல் போகணும்? உங்களுக்கு ஒரு பருப்பு தரோம், இல்லம்மா பொறுப்பு தரோம். பொறுப்பு இன்றில இருந்து நாட்டுல எல்லாருமே குறை சொல்லிருப்பாங்களே. ஆமாங்கம்மா. எல்லா பெண்களும் காவல் பருவம் வந்த பெண்கள் அனைவருமே காட்டுக்கு காவலுக்கு போறாங்க. ஆனா இன்னுமே வள்ளியம்மா இன்னும் வீட்டுலயே இருக்காங்க அப்படின்னு எல்லாரும் குறை சொல்லிருப்பாங்க. ஆமாங்கம்மா. ஆமா, நம்மளும் நல்லா இருக்க கூடாது, நல்லா இருக்கிறவங்களே விடக்கூடாது. அதனால நம்ம எல்லாம் வந்துறோம். சரி, அதனால காட்டுக்கு காவலுக்கு போகணும்னு சொல்லியிருக்கிறேன். காட்டுக்கு காவலுக்கு போவதுக்கு முன்னாடி காவலுக்கு போனா நல்லா இருக்குமாடி? அம்மா அப்பா பேச்செல்லாம் கேட்டா நல்லா இருக்குமா? வாழ்க்கையில உருப்பிட முடியும்? கேட்டோம்னா முன்னேற முடியாது. ஆமா, எந்த விஷயத்தை கேட்கணும் எந்த விஷயத்தை கேட்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஆனா நான் எந்த ஒரு பேச்சுமே கேட்கவே மாட்டேன். அப்படியா? ஆமா. இப்போ நாங்க துணைக்கு வந்திருக்கோம். துணைக்கு வந்திருக்கிறீங்களா இல்ல வினைக்கு வந்திருக்கிறீங்களான்னு போவோம். சரி, அதனால காதல் உன் மனசு எப்படி இருக்குடி? இல்ல இல்ல சொல்லு, வார்த்தையால சொன்னாலே போதும். ஒரு நேரம் இருக்கிறது மாதிரி இருக்கு, ஒரு நேரம் இல்லாதது மாதிரியா இருக்கு. ஏன்? என்ன வாப்பா? என்ன? சரி, கஷ்டமா இருக்கு. சரி, உன் மனசுல யாரும் இருக்காங்களா? என் மனசுல இது வரைக்கும் இல்ல. ஏன் விரல சொப்புறியே? சொப்புறதுக்கு தரணும் வேணாம். இவர் தானே என் மனசுல. நீ காதல் செய்யறியாமா? காதல் செய்யற யாரு? உங்க அண்ணன் வீரதேவன். எங்க அண்ணனையா? வேண்டாமா, நல்ல பையனா பார்த்து காதல் பண்ணு. அப்படியா? ஆமா, ஏன்னா என்னுடைய காதலை எடுத்து சொல்லணும் அப்படின்னா பாடலின் மூலமாக எப்படி என்றால் பச்சரிசி மாவிடிச்சு மாவிடிச்சு மாவிடிச்சு
காட்டுக்கு காவலுக்கு போனோம். எப்படி என்றால் ஆளுளம் 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 சோ ஆளுளமே சோ ஆளுளமே ஆசோ ஆசோ அனைத்து திறமையும் இருக்குன்னு சரி, அது எல்லா இடத்துலயும் காட்டணும் அப்படின்ற அவசியம் இல்லையே. என்னது ஆடக்கூடாதா? அவங்க ஆட வேணாம்னு உள்ள போயிருவோம். இல்ல அவங்க மறந்தாலும் இல்லையே, மக்கள் திருப்பு மகேசன் திருப்பு இல்ல அவங்க மறந்தாலும் நீங்க மறக்க மாட்டீங்க போல இருக்கு. என்ன பண்றது? அத தொடக்கி நீங்க வரல, வினைக்குதான் வந்திருக்கீங்கன்றது இப்ப நிரூபணம் ஆயிடுச்சு பாத்தீங்களா? அப்படிதான் இருக்கு. ஒரு நாட்டுக்கு தலைவியா இருக்கணும், நாட்டு மக்களுடைய நிலை என்ன ஆகுறது? நம்ம ஆடிட்டு மக்கள் ஆடிட்டு தான் இருக்கிறாங்க. நாங்க தனியா ஆடணுமா? இல்லம்மா, ஆட வேண்டும். நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். நல்லா இருக்கே. ஏடா நீங்க ஆடு, நான் வேணா உட்கார்ந்து பாக்குறேன். இல்லம்மா, ஏன் பிரச்சனை இல்ல? நீ உனக்கு வேணா நம்மளுக்கு வேணா முடியும். அவங்களும் நம்மளும் சேர்ந்தே ஆடுவோம். இல்ல இந்த சாட்ல என் தோழியோட கையை புடிச்சிட்ட பத்தியா? கொஞ்சம் அசந்தா போதும். அதனாலதான் ரொம்ப கவனமா இருக்கணும். வீட்டுல தொட முடியாது, வாடி போடுன்னு பேச முடியாது. தொட்டக்கெல்லாம் வாடி போடு அரிதாரம் இல்லாம வைக்கலாம். ஓ, யாருக்கிட்ட வேணாம். எப்ப நாடகம் இல்லாம 3 மாசம் ஆகும். நாடகம் இல்லாம வீட்டுல இருந்தா ரொம்ப சிரமமா இருக்கும் போல இருக்கேன். பத்தியா? சரி இருக்கட்டும். அதனால ஆடியே ஆகணுமா? அழுளும் 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 சோ
செய்வேன். ஏன்னா நாடகம் என்பது முத்தமிழில் கொடுக்கக்கூடிய நாடகம். அதனால அடுத்து வரக்கூடிய நபர்களும் காத்திருந்து அவளோட இந்த இடத்திற்கு தவமணிகள் ரிஷிகளை வர நேரம் ஆயிடுச்சு. அவங்க வந்தாங்க அப்படின்னா நீங்களும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு என்னையும் அழைத்து ஆசி பறிச்சு விட புரிகிறதா? அவளோட